ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஸ்டிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ நேற்று வீடியோவில் கூட நம்ம எஸ்டிடி ஃபுல் மெட்டீரியல் 1 to 5 ஃபுல் மெட்டீரியல் வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஏன்னா 1 to 5 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு சிலபஸில் 1 to 10 கொடுத்துருக்காங்க. 1 to 5 அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இதுதான். ஸோ அதனால் நம்ம 1 to 5 மெட்டீரியல் பார்த்தோம். 1 to 5க்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல்லுமே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வந்துட்டு தனியாகவே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது நம்ம எஸ்டிடி இங்கிலீஷ்க்கும் சயின்ஸுக்கும் அண்ட் தென் சோஷியலில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அதுக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் போட்ட கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம கம்பைல் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக புக்காக வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி போட்டது தான் நிறைய பேருக்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ திரும்ப நம்ம ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம நிறைய டெஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபைனல் எக்ஸாமில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம டிஎன் எக்ஸாம் ஜேஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நிறைய எம்சிக்யூஸ் வந்துட்டு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயே டெஸ்ட்டு மாதிரி நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான இது. இங்கிலீஷில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம யூனிட் வைஸ் வந்துட்டு வரும். யூனிட் வைஸ்னால் செப்பரேட் யூனிட்டாக வராது. நான் அது எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக 28 செட்டு வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கும். மொத்தமாக 28 டெஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்கோம். 28 டெஸ்ட்டு சேர்த்து நமக்கு 1250 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த புக்லெட்டில் வந்துட்டு கவர் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் சிலபஸ் எப்படி இருக்குது, எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 28, 30 கொஸ்டின்ஸ்லேருந்து 50 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துட்டு கொடுத்துருப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும். இப்போ 1 to 5 அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா 6th ப்ரோஸில் உள்ள ப்ரோஸ் மட்டும். ஓகேவா? டேம் 1ல் உள்ள ப்ரோஸ் மட்டும். அடுத்து போயம்ங்கிற போது நமக்கு கண்டென்ட் கம்மியாக இருக்கும், கிராமர் எதுவுமே இருக்காது. அதனால் அதை வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேம் 2ல் உள்ள ப்ரோஸ் மட்டும். சப்ளிமெண்ட்ரியும் பார்த்திங்கன்னா போயமை விட ரொம்ப கம்மியாக தான் கண்டென்ட் இருக்கும். அதனால் அதோடு சேர்த்து ப்ளே கொடுத்துருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம 1 to 10th வரைய உள்ள எல்லா இதுக்குமே நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாடலில் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் கீ இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம கொடுத்துருப்போம். எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே டெஸ்ட் 1க்கான போர்ஷன் என்ன, அதோட கொஸ்டின்ஸ். டெஸ்ட் 2 அதோட போர்ஷன் என்ன, அதோட கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதோட ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஜில் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ லாஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஆன்சர் கீஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது கூடவே சேர்த்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் நமக்கு வந்துட்டு இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது, நமக்கு எல்லாமே ஓஎம்ஆர்னு சொல்லிட்டாங்க டிஆர்பியிலேருந்து. அப்போ அதுக்கான இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை ஒரு சின்னதாக நம்ம வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அதில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதில் என்ன டெஸ்ட் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் ஆன்சர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆல் ஓவராக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தோம்னா 6th-லேருந்து 10th வரை தான் போட்டிருக்கோம். இது வந்துட்டு டோட்டலாக 30 செட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். 1280 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த சயின்ஸ் இதில் கவர் ஆகும் 6th-லேருந்து 10th வரையும். ஸோ இந்த சயின்ஸில் நம்ம எப்படி போட்டிருப்போம்னா சாப்டர் வைஸ், அதாவது ஹெட்டிங் டாபிக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 6th அளவீட்டியல் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, அளவீட்டியல் நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த யூனிட்டெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட்டாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொடுத்துருப்போம். 6th-னா 6th, 8th-னா 8th அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கிளாஸஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹெட்டிங் டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டிருந்தோம். டோட்டலாக ஒரு 30 டெஸ்ட் வந்துட்டு வரும். இதுவும் சேம் அதே மாதிரி தான் 30லேருந்து 50 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு வரும். அந்த லெசன்ஸை பொறுத்து நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்து எடுத்திருப்பேன். இதுவும் சேம் அதே மாதிரி தான். என்ன டெஸ்ட் நம்பர் என்ன, அதோட போர்ஷன் என்ன, அந்த டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்துட்டு லாஸ்ட் பேஜில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். இதுக்கும் சேம் அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்கு எப்படி ஓஎம்ஆர் கொடுக்குறோமோ ஸோ அதே மாதிரி இதுக்கும் என்னென்னா நம்ம 30 செட்டுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம். சேம் ஃபார்மெட் தான். நீங்கள் டெஸ்ட் நம்பரையும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது டவுட் வரலாம். உங்களுக்கு வந்துட்டு சிங்கிளாக வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 500 வரும். இது சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு 900 950 அந்த மாதிரி
வந்துட்டு சேர்த்து வாங்கும்போது உங்களோட ஏரியா பொறுத்து நாங்கள் வந்துட்டு அமௌண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம், இல்லை டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.